கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அதிகாரம் முழுவதுமே ட்ரெடிஷ்னலியாக வாழும் ரபீக்களின் அதிகாரங்களை சும்மா வெறுமனே ஒரு மேற்கோள் காட்டிய ஒரு வேத பாரகர்களைப் போல் அல்லாமல் இயேசு நேரடியாக தெய்வீக அதிகாரத்துடன், அதாவது பிதாவின் குமாரனாக போதித்ததால் ஜனங்கள் அவர்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று இந்த அதிகாரத்தின் லாஸ்ட் 2 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக மலை பிரசங்கத்திலிருந்தே தொடங்கி இந்த அதிகாரத்தில் முடிகிறது. அவரது போதனை ஒரு தனிப்பட்டதாகவும் அதிகாரத்தோடும் வெளிப்புறமாய் ஒரு சிம்பிளி ஒரு மத சடங்குகளை விட உள்ளான ஒரு ஆவிக்குரிய கீழ்ப்படிதலுக்கு இயேசு இங்கே கவனம் செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மொத்தம் 29 வசனங்கள் நிறைந்த இந்த அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு என்கவுண்டர் சாப்டர். அதில் இந்த லாஸ்ட் 2 வசனங்களை தவிர மீதி எல்லாமே இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதிக்கிறதை பார்க்கிறோம். கண்ணில் இருக்கிற அந்த வார்த்தை 5 தடவை ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள், உங்கள், வாசல், கர்த்தாவே அப்படிங்கிற வார்த்தைகள், அப்புறம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக அந்த அதிகாரத்தில் ரிப்பீட் ஆகிறதை பார்க்கிறோம். அல்லவா அப்படிங்கிறது 22ஆம் வசனத்தில் 3 தடவை வாசிக்கிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு மறுபடி அவர் அதை சொல்லுகிறதை நாம் அதை வாசிக்கலாம் அங்கே. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய போதனை பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ட்ரெடிஷனை சார்ந்து இருக்கவில்லை. நம்ம கூட சில நேரம் அது தவறு என்று தெரிந்தும் இவங்க கிட்ட இதை எப்படி சொல்ல என்று பல நேரங்களில் நம்ம பேக் அடிப்போம், நம்ம அதிலிருந்து ஒதுங்குவோம்ல. ஆனால் இதில் இருக்கிற 26 அதிகாரம் உள்ள இந்த போதனையும் அது எனக்கு தான். நிறைய இதில் உங்களுக்கு, நமக்கு அப்படின்னு ஒன்று சில நேரத்தில் நம்ம ஏமாந்துடுறோம். அது மற்றவங்களுக்கு அது பரிசேயர்களுக்கு சொன்னது, சதுசேயர்களுக்கு சொன்னது அப்படின்னு. ஆனால் அது அப்படி அல்ல. ஏன் வேத வசனங்களை தினமும் வாசிக்கணும் அப்படின்னா, அந்த வேத வசனங்கள் 2 தீமோத்தேயுல நம்ம பார்க்குறோம், அது நம்மை உபதேசிக்கவும் கண்டிக்கவும் சீர் பொருந்துதலுக்கும் நற்சீர் நம்மை அடைவதற்கும் செய்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் என்னை மாற்றுவதற்கும் தான் இந்த வேத வசனம். அடுத்தவங்கள நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை தான் இந்த மத்தேயு 7 முதல் எடுத்தாலே நீங்களே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருங்கள்னு கிளியராக அதில் கர்த்தர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஏன்னா இதில் பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் சொல்லி இருக்கிறது என்று நம்ம ஏமாந்துடக்கூடாது. நமக்குள்ளே ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். ஏன் நமக்கு மலை பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் போதனையை கேட்டு ஜனங்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? ஊழியத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் கர்த்தரை பற்றி பேச நமக்கு என்ன தகுதி அல்லது என்ன குணாதிசயம் எனக்குள் வேண்டும்? வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அதிகாரத்தை எப்படி காட்டினாங்க? இயேசு தன் அதிகாரத்தை எப்படி காட்டினார்? மலை பிரசங்கத்திற்கான அந்த அப்ஜெக்டிவ் அந்த என்ன, ஏன் எனக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த காலையில் இந்த வசனத்தோடு கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார்? இந்த மலை பிரசங்கம் உங்களை தனிப்பட்ட முறையில் எப்படி பாதித்துள்ளது? ஒருவர் பரலோக ராஜ்யத்தில் எவ்வாறு நுழைய முடியும்? நான் பிரவேசிக்க முடியுமா? ரட்சிப்புக்கு அறிவு மட்டும் போதுமா? என் வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை எதன் மீது நான் கட்டியுள்ளேன்? நான் நித்தியத்திற்குள் நுழைந்து இயேசுவின் முன்னால் நிற்க போகிறேன் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? அப்பொழுது நான் அவரிடம் என்ன சொல்லுவேன்? அவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? இதில் எல்லாத்தையும் விட பயங்கரம் பார்த்தா வசனம் 23 வாசிக்கும் போது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற பயங்கரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவில் உண்மையாய் உயிருள்ள விசுவாசத்தை கொண்ட உறுதியான ஒன்றை கட்டி எழுப்புவதே, அதாவது கண்மலையின் மேல் கட்டுவது தான் நம்மை உறுதி செய்கிறது. இந்த அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், இந்த மாதிரி இந்த வேத வசனங்கள்லாம் சொல்லப்படுவது மற்ற ஜாதி மக்களுக்கு அல்ல, அது எனக்கு, கிறிஸ்தவளாகிய எனக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்மை என்ற வார்த்தையை விட என்னை சவால் செய்யும் அதிகாரம்
ஆகும் இந்த முழு அதிகாரம். அதாவது நீங்க என்னையே கேட்டுக்கொள்ளணும், எனக்கு இந்த வசனம் என்ன விதத்துல சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு கர்த்தரோடு நாம் ஒப்புரவாகும் போது கர்த்தரோடு அந்த அவருடைய பிதாவினுடைய கிரியை அவர் எப்படி ஒழுங்காக பெர்ஃபெக்டா சிலுவையிலே போகிறது வரைக்கும் அவர் செய்து முடித்தார். அதுபோல எனக்கு இந்த வசனம் என்ன விதமான சவாலாக இருக்கிறது என்று நாம் இன்று காலை வேளையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு தன்னை பெரிய கூட்டத்தினர் பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வம் காட்டவில்லை. இயேசு எருசலேமுக்குள் நுழையும் முன் என்ன சொன்னாங்க? ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த அதே கூட்டம்தான் ஒரு வாரம் கழித்து பார்த்தா இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அவரை அறையும் என்று சத்தமிட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள் நிறம் மாறுகிற மனிதர்கள். அதைத்தான் அவர் இந்த இடத்துல அவர் கர்த்தர் வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு தச்சரின் மகன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீனவர்கள். அப்போ இப்படி எப்படி அன்ட்ரெயின்டாக இருக்கிற ஒரு பர்சன் எப்படி பேச முடியும், எப்படி இவ்வளவு அதிகாரமாய் போதிக்க முடியும் என்றுதான் இவ்வளவு ஒரு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8 மேலும் 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் அதிகாரத்தை, அதாவது மரணத்தையே சூப்பர் நேச்சுரலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி இயேசு மற்றவர்களை மேற்கோள் காட்டிய போது அது அவர்களின் தவறான ஒரு தியாலஜியை சரி செய்வதற்காக, அதாவது அவங்க வேத வசனங்களை இன்னும் பலப்படணும், வேத வசனங்களை இன்னும் அறிந்து கொள்ளணும், எப்படியாவது இவங்க ரட்சிப்பை அடைந்திட மாட்டாங்களா, எப்படியாவது இந்த மனவாட்டிகளாக வருவதற்கு தகுதி பெற்ற மாட்டாங்களா, அதற்காக தான் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. மத்தேயு 6லும் இதே நிலைதான், அதுவும் ரொம்ப பயங்கரமான சாப்டர். மத்தேயு 6லும் 3 உண்மைகளை வலியுறுத்துகிறார். அதாவது ரிலிஜியஸ் அந்த பிராக்டிஸை உண்மையான நீதியுடன் ஒப்பிடுகிறார். தான தர்மம் எப்படி கொடுக்கணும், ஜெபிப்பது எப்படி, அதுல தான் நம்ம பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை எப்படி ஜெபிக்கணும், நம்ம டெய்லி நம்ம சொல்ற அந்த ஜெபத்தை அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். உபவாசம் எப்படி இருக்கணும். மத்தேயு 7 21ஆம் வசனத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப கிளியரா இயேசு தன்னை இந்த இடத்திலே நியாயாதிபதியாக காட்டுகிறதை பார்க்கிறோம். நாம் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்க செய்வார். சோ நாம் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல், இந்த குற்றங்கள் என்னில் என்ன இருக்கிற, இந்த குற்றங்கள் என்னில் இன்னும் மாறாமல் இருக்கிறதா, எதை நான் இயேசு அவருக்கு விருப்பமானதை எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது என்று இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கேட்கும்போது அவர் நம்மோடு இடைப்பட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை நம்மில் கர்த்தர் செய்ய தூண்டுவார். ஆமேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார், என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும், இயேசுவை நான் காணும்போது. இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும், இயேசுவை நான் காணும்போது. நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், அப்பா, இந்த நாளில் இப்படியாக இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் 29வது வசனம், ஜனங்கள் உம்முடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று எந்த விதமான போதனையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க என்பதை அப்பா நாங்கள் கொஞ்சம் தியானிக்க நீங்கள் கிருபை கொடுத்தீங்கப்பா. இந்த நாளில் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. இதை நாங்கள் ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த வசனங்களில் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. இன்னும் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் என்னோடு தனிப்பட்ட விதமாக பேசட்டும். என்னில் என்ன மாற்றம் உருவாகணும், உமக்கு எது பிடிக்குது, உமக்கு எது பிடிக்காதது என்பதை நாங்கள் உணர்ந்து அதில் செயல்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நாங்கள் தியாலஜி அல்ல, உண்மையிலேயே
உடைய வேத வசனங்கள் சத்தியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்கள் ட்ராக் மாறாதபடி இயேசுவே உம்மை மறுபடியும் நாங்கள் சிலுவையில் அறைந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்மில் இருந்து அப்பா உம்முடைய அன்பை பெற்று உம்முடைய அறிவை பெற்று நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து மற்றவர்களுக்கும் அந்த ருசியை சொல்வதற்கு வேண்டிய அந்த கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. கடைசி நாட்களில் கர்த்தாவே அப்பா நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுது நான் உன்னை அறியேன் என்ற ஒரு வார்த்தை வந்து விடாதபடிக்கு அப்பா இன்னும் எங்களில் இருக்கிற எல்லா பாவ கரைகள் அழுக்குகள் எதெல்லாம் மாற மாட்டேன்னு ஸ்டபர்னா பிடித்துட்டு இருக்கிறோம் அந்த காரியத்திலலாம் இயேசுவின் நாமத்தினால நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று இருக்கிறதே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்மை மாத்திரம் சொல்லட்டும். உம் வசனம் மாத்திரம் எங்க செல்கள் ஒவ்வொன்றும் உயிர் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்க செல்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய நாமத்தை மாத்திரம் உச்சரிக்கட்டும் அப்பா. இன்று எத்தனை நேரம் நேசிக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னும் எத்தனை காரியங்கள் அப்பா உமக்காக நாங்கள் பிரியமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டுங்க ராஜா. இன்னும் உம்முடைய அன்புல சார்ந்திருக்க உம்மில நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் நீங்க எங்களை தைரியப்படுத்துங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.